Hi guys, welcome and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா பட்டு சாரியை வந்து அயனிங் மெஷின் இல்லாம எப்படி பெர்ஃபெக்ட்டா கட்டறது அத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். So இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கு தான். So என்னோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க என்னோட வீடியோ சீக்கிரமா பார்க்க முடியும். So இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். So நான் இன்னைக்கு கட்டற saree எங்க அம்மாவோட saree தான். So இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல plain saree. So plain saree தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ட்ரைட்டா முந்தானை ஏரியா வந்து நம்ம ரெடி பண்ண போறோம். So முந்தானையை வந்து நீங்க நார்மலா எப்படி எடுப்பீங்களோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியா எடுத்துக்கோங்க. So ஃபேட்டா இருக்கவங்க பாத்தீங்கன்னா வந்து 6 எடுக்கலாம். ரொம்ப ஃபேட்டா இருந்தீங்கன்னா 5 எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸ்லிம்மா இருக்கவங்க நீங்க 7 கூட எடுக்கலாம் இல்ல 8 கூட எடுத்துக்கலாம். So எடுத்து முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து உதறிக்கோங்க. நான் வீடியோல காட்ற மாதிரி இப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து நம்ம அந்த ப்ளீட் எடுத்த மாதிரி அப்படியே செட் ஆயிடும். எடுத்து முடிச்சதும் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பின் வந்து பண்ணிக்கோங்க. ஏனா இத ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஃபுல்லா வந்து நம்ம எடுத்துக்க போறோம். சோ அங்க பின் பண்ணிக்கோங்க. சோ கொஞ்ச தூரத்துக்கு வந்து நீங்க அதிகே ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. சோ இப்போ என்ன பண்றீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம பின் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் வீடியோல காட்ற மாதிரி உங்களோட சின் ஏரியால வந்து அத புடிச்சிட்டு இத வந்து நல்லா தடவிட்டே வாங்க. ஏனா நம்ம வந்து அயன் பண்ணிக்க போறது இல்ல. சோ இது வந்து நல்லா செட் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்றேன். சோ வீடியோல பாப்பீங்க நம்ம அப்படி பண்ணதுமே இது நல்லா ப்ளீட் வந்து நல்லா செட் ஆயிருக்கும். So இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல ஒரு 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க 2 டைம்ஸ் பண்ணிட்டாலே போதும். நெக்ஸ்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து கட்டற மாதிரி இருக்கும். சோ நான் அதை எடுத்து முடிச்சிட்டதும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்ட்டா ஒரு பின் வந்து பண்ணிக்க போறேன். சோ பின் வந்து நம்ம லாஸ்ட்ல ரிமூவ் தான் பண்ண போறோம். அப்படியே வெச்சுக்க போறது கிடையாது. saree கட்டற வரைக்கும் அந்த ப்ளீட் எல்லாம் நமக்கு கலையாம அப்படியே செட் ஆகி இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த இடத்துல பின்லாம் பண்ணிக்கிறேன். So இப்போ வந்து ஷோல்டர் கிட்ட வர இடத்துல பாத்தீங்கன்னா நான் ப்ளீட் எடுத்துட்டு இருக்கேன். சோ இது வந்து எப்படி எடுக்கணும்னா அந்த பார்டர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து எடுக்கணும். சோ இந்த சைடும் அந்த சைடும் பார்த்து எடுத்துக்கோங்க ப்ளீட்டை. சோ இந்த பார்ட் உங்களுக்கு புரியலனா நீங்க ஒரு டைம்க்கு 2 டைம் பாருங்க. நீங்க பக்கத்துல ஏதாவது saree வச்சிருந்தீங்கன்னா அதுல வந்து ட்ரை பண்ணிட்டே பாருங்க. இது வந்து ரொம்ப ஈஸி தான். சோ ஏன் நான் இப்படி பண்றேன்னா நம்ம மேல இருக்க ப்ளீட் ஒரு மாதிரி எடுப்போம். பின்னாடி இருக்க ப்ளீட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மிஸ் அரேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அப்படி ஆச்சுனா நமக்கு நல்லா இருக்காது பார்க்கிறதுக்கு. சோ அதெல்லாம் நான் கரெக்ட்டா பண்ணிட்டு லாஸ்டா வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். சோ மேல இருக்க ப்ளீட் ஃபுல்லாவே நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் எப்படி நான் எடுத்துர்க்கேன்னு சொல்லிட்டு. கரெக்ட்டா லெந்த் வந்து பார்த்துட்டு எடுங்க. நீங்க சும்மா ஏனோ தானோ எடுத்தீங்கன்னா அது கட்டும்போது நல்லா இருக்காது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த செஸ்ட் ஏரியால வர இடத்துல இந்த ப்ளீட் வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். சோ வீடியோல நீங்க பாப்பீங்க. சோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து முடிச்சதும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தடவி விடுங்க. ஏனா அந்த ப்ளீட்லாம் வந்து கரெக்ட்டா நமக்கு அரேஞ்ச் ஆகணும் அப்படின்றதுக்காக. சோ அந்த மாதிரி தடவி முடிச்சதும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து வச்சு நான் லாஸ்டா வந்து ஒரு பின் பண்ணிக்கிறேன். சோ இது வந்து நம்ம கட்டற வரைக்கும் தான் இந்த பின் இருக்க போகுது. அதுக்கு அப்புறம் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுவேன். சோ நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறீங்க ஏன் வந்து சாரில இவ்ளோ பின் பண்றீங்க அப்படினு சொல்லிட்டு. ஏன்னா பின் பண்ணலனா நம்ம வந்து பெர்ஃபெக்ட் வந்து எதிர்பார்க்க முடியாது. சோ பெர்ஃபெக்ட்டா கட்டணும் அப்படி நினைச்சீங்கன்னா கண்டிப்பா பின் பண்ணி தான் ஆகணும். வேற வழி கிடையாது. சோ மேல இருக்க ப்ளீட் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ சாரியோட எண்டுக்கு வந்து நம்ம போய்டலாம். சோ சாரியோட எண்ட்ல நீங்க முடிச்சு போட்டுட்டு உங்க இன்ஸ்கர்ட்ல வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. சோ இப்படி பண்ணும்போது சாரி வந்து அப்படியே நழுவிட்டு வராம இருக்கும். அதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சுத்து மட்டும் சுத்தி எடுத்துட்டு வந்துருங்க. சோ அதை இன்சர்ட் பண்ணதும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இன்சர்ட் பண்ணுமோ அதே ஏரியால வந்து இந்த கிளாத்தையும் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிக்கணும். சோ இந்த சைடு வந்து கிளாத்தை தூக்கி வச்சிட்டு தான் வந்து இன்சர்ட் பண்ணணும். இல்லனா வந்து அது நல்லா இருக்காது பார்க்க. சோ நம்ம சுத்தி எடுத்துட்டு வந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து மடக்கி விட்டுக்கோங்க. சோ கீழ வந்து லெந்த் பார்த்துட்டு வந்து மடக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெச்சிட்டு. சோ நான் அத வந்து பண்ணி முடிச்சதும் சாரியை வந்து இன்னொரு டைம் வந்து நான் சுத்தி எடுத்துக்கிறேன். அத பண்ணதும் நமக்கு ஃப்ரண்ட்ல எடுத்த ப்ளீட் வந்து நம்ம கையில கிடைச்சிரும். சோ ஷோல்டர் கிட்ட ஐடென்டிஃபை பண்றதுக்காக நான் பின் பண்ணிருந்தேன்னு சொன்னேன்ல அந்த இடத்தை வந்து கரெக்ட்டா என் ஷோல்டர் கிட்ட வந்து போட்டுக்கிறேன். சோ அதுக்கு கீழ ஒரு பின் இருக்கு. இது வந்து ப்ளீட் எல்லாம் கலையாம இருக்கிறதுக்காக நான் குத்தி இருந்தேன்ல அந்த பின் தான் இது. சோ இப்போ வந்து நம்ம கீழ இருக்க ப்ளீட் ஏரியா வந்து எடுத்துக்க போறோம். சோ இது எப்படி எடுக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து நீங்க விட்டுருங்க. நான் வீடியோல காட்ற மாதிரி அதே மாதிரி ரைட் சைடுல வந்து இந்த அளவுக்கு கிளாத் வந்து விட்டுருங்க. சோ பேலன்ஸ் இருக்க ஏரியாலாம் நம்ம ப்ளீட் எடுத்துக்கலாம்.
ப்ளீட் வந்து கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சில பேர் வந்து என்கிட்ட கமெண்டில் கேட்குறீங்க, நான் குண்டாக இருக்கேன், எனக்கு வந்து ப்ளீட் நிறைய வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குண்டாக இருக்கிறது ஒல்லியாக இருக்கிறது வந்து இதில் மேட்ரே கிடையாது. உங்களுக்கு எத்தனை ப்ளீட் வருதோ அதை வச்சு நீங்கள் வந்து அழகாக கட்டிக்கலாம். ஸோ ப்ளீட் பார்த்திங்கன்னா எடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அரேஞ்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உதறி விடுங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரி. ஸோ இப்படி பண்ணிங்கன்னா நம்ம எப்படி எடுத்துருக்கோமோ அதே மாதிரி அது லைட்டாக வந்து அரேஞ்ச் ஆகிடும். ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி வைங்க, ரொம்ப மினிமலாக. ஸோ வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அதையே ஃபாலோ பண்ணி அந்த மாதிரி வச்சுருங்க. ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது கீழே வந்து அழகாக அது விரிஞ்சு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை வந்து கரெக்டாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்து கரெக்டாக ஒரு பின் பண்ணிக்கோங்க, இல்லைனா அது கலைஞ்சிரும். ஸோ உங்களால் மேலே எவ்வளோ தூரம் தூக்க முடியுமோ அதை வந்து தூக்கிட்டு ஒவ்வொரு ப்ளீட்டாக வந்து கையிலேயே நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி விடுங்க, நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே. ஸோ இப்படி பண்ணும்போது மற்றவங்களோட ஹெல்ப் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. நார்மலாக நம்ம கட்டும்போது வந்து யாராவது ப்ளீட்டை வந்து இந்த மாதிரி சரி பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணோன்னா நம்மளே வந்து அழகாக கட்டிக்கலாம். நம்ம மற்றவங்களோட ஹெல்ப் வந்து எதிர்பார்க்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஸோ எடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா கீழே லென்த் பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் வந்து நான் கிளாத் விட சொன்னேன், அதை வந்து சேர்த்து இன்சர்ட் பண்ணிடாதீங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்டை வந்து லைட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை முடிச்சுட்டு பெரிய பின்னாக பார்த்து நீங்கள் இன்ஸ்கர்ட்டோடு சேர்த்து உள்ளே வந்து நீங்கள் பின் பண்ணிக்கோங்க. வெளியே வந்து பண்ணாதீங்க, அது அசிங்கமாக தெரியும். ஸோ உள்ளே வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ப்ளவுஸ் போட்டு வந்திருக்கேன். ப்ளவுஸ் போட்டு இங்கேயும் வந்து பின் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பின் பண்ணியிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ ரிமூவ் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ப்ளீட் வந்து அதுவே அரேஞ்ச் ஆகி அழகாக தெரியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ளவுஸ் இப்போ தான் போட்டேன்றனால பின் வந்து இப்போ தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ப்ளவுஸ் போட்டு தான் வந்து சாரீ கட்டுவீங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி பின்லாம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாத் வந்து விட்டுருந்தோம், அதுக்குள்ளே கை விட்டு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்க கிளாத் வந்து நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் இழுத்து வந்து பிடிச்சிக்கோங்க. ஸோ இழுத்து பிடிச்சதும் இந்த கிளாத் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து கொஞ்சம் நல்லா முறுக்கிக்கோங்க. ஸோ அதை முறுக்கி கையிலே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சாரியை கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுட்டு லேயர் மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த முறுக்கின கிளாத்தை அப்படியே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வெளியே வந்துடும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து அங்கே ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ரைட் சைடில் விட்ட கிளாத்தை பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே மடக்கிட்டே வாங்க. அதுக்கப்புறம் வந்து கையில் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் இந்த கிளாத் வந்து தூக்கி பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து கையில் கிடைக்கும். ஸோ இதை வந்து அப்படியே நீங்கள் மடக்கிட்டு உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது நீங்கள் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சுருக்கம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு பர்ஃபெக்ட் லுக் வந்து கிடைக்காது. அதை பண்ணி முடிச்சதும் நம்மளுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து கசங்கின மாதிரி இருக்கும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கொஞ்சம் கீழே இழுத்து விட்டு லேயர் மாதிரி நீங்களே ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ சாரீ கட்டி முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளீட் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. ஸோ சாரீ ப்ளீட்லாம் சேர்த்து இங்கே ஒரு பின் பண்ணிக்கணும். ஸோ அந்த பின் வந்து யாராவது பண்ண சொல்லுங்கள், ஹெல்ப்புக்கு யாராவது இருந்தால். ஸோ நான் முந்தானையில் குத்தின எல்லா பின்னையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு 2 டைம்ஸ் மட்டும் கட்டி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்களே வந்து அழகாக கட்டுவீங்க. இதில் வந்து நம்ம எந்த ஒரு அயன் பாக்ஸும் யூஸ் பண்ணல, ஹேர் ஸ்ட்ரைட்னரும் யூஸ் பண்ணல, ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஸோ கையிலே வந்து நம்ம அழகாக வந்து கட்டியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து இதே மாதிரி கட்டலாம். பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி சாரீ டிராப்பிங் வீடியோ போடணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல கொடுத்துருக்க ஐடி நீங்கள் தாராளமாக போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.